राम राम श्री गुरुभ्यो नमः। जय जय शंकर हर हर शंकर। वसुदेव सुतं देवं कंस चाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वन्दे ஜெகத்குரும். ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கீதாச்சாரியன், அவனை வணங்கி அவன் சொன்ன அளவுக்கு கீதையை சரளமா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் இது அவனுடைய அருள் இருந்ததுன்னு ஏதோ நம்ம கொஞ்சமாவது, சமுத்திரம் நிறைய பெரிய தண்ணி அவ்வளவுக்கு இருந்தா கூட நம்ம கையில அள்ளிட்டு வரும்போது கொஞ்சம் தானே வருது இல்லையா? அந்த அளவு நம்மளால எவ்வளவு சாமர்த்தியமோ அந்த அளவுக்கு நாமெல்லாம் அள்ளி பருகிறதுக்கு அவனுடைய அருளால நம்ம அப்படி போயிட்டே இருக்கோம். இந்த திருவிளையாடல் புராணத்துல இந்த தீர்த்த மகிமையை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதுல நந்தி தேவர் கையில பெரம்ப வச்சிருந்து எல்லாரையும் விரட்டக்கூடிய தப்பு தண்டா பண்றவாள்லாம். ஏன்னா அந்த சிவகணங்கள்லாம் யாரும் தப்பு பண்ணிவிடக்கூடாதுன்றதுக்காக, அங்க ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் மானிட்டர்னு ஒருத்தர் இருப்பான். அது மாதிரி இவரு இருந்ததுன்னா இங்க ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக கையில வச்சுட்டு இருக்காரு வேத்திரம். தோத்திர வேத்திரைக்க பானையன்னு கூட நம்ம கிருஷ்ணனை பத்தி தியான ஸ்லோகம் கீதையில வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இவரு பெரம்ப வச்சுட்டு இருக்கார். அவன் சாட்டையை வச்சிருக்கான், மாடுகள் எல்லாம் விரட்டுறதுக்கும் குதிரையெல்லாம் விரட்டுறதுக்கும். இவர் வணங்கி என்ன கேட்கிறார், தன்னுடைய எல்லா சிவகணங்கள்லாம் சேர்த்துண்டு அந்த சுவாமிய சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ற. முதல்ல புகழ்ந்து யாரையுமே எடுத்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காத அவளை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லி, இந்த மாதிரி எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது, நீங்க அவளுக்கு செஞ்சேல் இவாளுக்கு செஞ்சேல், உங்களை மாதிரி அள்ளி கொடுக்கறவா யாருமே கிடையாது, நீங்க கலியுகத்துல கர்ணன் நீங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னா அவளுக்கு உச்சி குளிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 கேட்டோம்னா 5 கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இவாள என்ன பண்றான்னா, பரமேஸ்வரன் ஸ்தோத்திர பிரியர். எப்படி மகாவிஷ்ணு அலங்கார பிரியரா இவர் ஸ்தோத்திர பிரியர். வெறும் தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணாலே போறோம், அந்த ருத்ரத்தை சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறான்னு சொல்றான். அப்பேற்பட்டவரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கு, அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். நீங்க இந்த 3 உலகங்களுக்கா நீங்க போயிட்டு வர, எல்லா இடத்துக்கும் போய் நீங்க உங்களுடைய ஆட்டத்தை எல்லாரும் ரசிக்கும்படியா பண்ணிட்டு வரீங்க. ஆனா எப்படி எங்க போய் சுத்தினாலும், ஒரு பழமொழி இருக்கு, எங்கெங்க சுத்தினாலும் கடைசியில ரங்கன்ட்டே வரணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது மாதிரி எங்கெங்க போனாலும் இங்க கடைசியில என்ன பண்றேன்னு, இந்த திருவாலவாயில அங்க இருக்கக்கூடிய மூலலிங்கமான சோமசுந்தரருக்குள்ளதான் நீங்க போய் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு விடுறீர்கள். அதுதான் உங்களுக்கு பர்மனண்டான ஒரு வாசஸ்தலமா இருக்கு. திருப்பி மறுபடியும் எழுந்து நீங்க காத்தால அப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு, கைலாசத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுறீர்கள் அப்படின்னு. மகாவிஷ்ணு கூட ஒரு அழகான ஒரு பாடல் கூட உண்டு. அது புரந்தரதாசர் தான் யாருதுன்னு தெரியாது. அவர் காத்தால ஏந்திருக்கிறது ஒரு ஊர், அப்புறம் ஒரு குளிக்கிறதுக்கு போறதுக்கு யமுனை போவாராம், அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு பூரிக்கு போயிடுவாராம், அப்புறம் ஆட்சி பண்றது போது அயோத்தியில இருப்பாராம், அதுக்கப்புறம் இங்க தெற்க அப்படி ரங்கநாதனா வருவா, கடைசியா ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ரங்கநாதனா வருவாராம். இப்படி ஒரு ஊரா ஒரு பேரா ஒரு இருந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம், நடந்த கோலம்னு அவருடைய பலவிதமான கோலங்களுக்கும் ஒரு ஊரை சொல்லி எந்தெந்த ஊர்ல எப்படி அவர் இருக்காரோ அதை வச்சுட்டு அதை அவருடைய நித்திய இதை காத்தாலேருந்து சாயங்காலம் உள்ள பிரவருத்தியை எப்படின்றத சொல்ற பாடல் மாதிரி இவரும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் போயிட்டு விஷ்ணுவை போய் பார்க்கிறார், பிரம்மாவை பார்க்கிறார், கைலாசத்துல போய் பார்க்கிறார். அப்படி எல்லாம் சுத்தி கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுன்னு கடைசியில எங்க சேர்றாருன்னா, மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய சோமசுந்தர அந்த லிங்கத்துக்குள்ளதான் போய் சேர்ந்துடுறார். அப்படி ஒரு புனிதமான ஒரு லிங்கம், எப்போதும் இந்த பரமேஸ்வரன் அதுக்குள்ளே இருக்கிற லிங்கம் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் என்ன தோன்றதுன்னா, எங்களுக்கு இந்த ஊர்ல அப்ப இந்த வைகையெல்லாம் இல்ல போட்டிருக்கு, தாமிரபரணி வைகை இதெல்லாம் அப்ப அந்த காலத்துல இருந்திருக்காது எனக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி பரமேஸ்வரன்ட்ட வேண்டிக்கிறார், எங்களுக்காக நீங்க ஒரு நல்ல தீர்த்தத்தை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு கங்கையெல்லாம் கிடையாது, புனிதமான ஏரிகள்லாம் கிடையாது, புஷ்கரம் மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு நீங்க நல்லதா எங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக, நாங்கள்லாம் தினந்தோறும் அதுல மூழ்கி எழுந்து புண்ணியம் சேர்த்து கொள்றதுக்கும் உங்களை நீராட்டுறதுக்குமா ஒரு நீர்நிலையை எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரும் கேட்டுட்ட உடனே, அதே மாதிரி சிவபெருமானும் என்ன பண்றாருன்னா, சொக்கலிங்க மூர்த்தி எங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காரோ அதுக்கு தென்கிழக்க தன்னுடைய சூலாயத்தால ஒரு கிழிச்சி அதல பாதாளம் வரைக்கும் போய்
அந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டிட்டு போயிருக்கக்கூடிய சுத்தியும் இருக்கக்கூடிய ஆவரணமான கடல்ல இருந்து அந்த நீரை வந்து அப்படி ஊத்து அப்படியே பீச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணிட்டு வந்தது அந்த அவருடைய சூலமானது அப்படி ஒரு அழுத்தி அதை கிழிச்சு எல்லாம் பண்ணோன்னா அந்த நீர் மேல வந்தது. அந்த நீரோட என்ன பண்ணோம்னா தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை, அந்த கங்கையில இருந்து கொஞ்சம் எடுத்து அதுல கலந்து இன்னும் ரொம்ப புனிதமா பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு தட்டாக்கா மாதிரி பண்ணி அதுக்கு வந்து பொற்றாமரை குளம் அப்படின்னு பேரு. அந்த பொற்றாமரை குளத்துல ஒரு புனிதமான நீர்நிலையை உண்டாக்கி நீங்க எல்லாரும் இதுல ஸ்நானம் பண்ணி இதனுடைய நீரை எடுத்துட்டு வந்து என்னுடைய லிங்கத்துக்கு நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்கோ, உங்களுக்கு எல்லா புண்ணியமும் சேரட்டும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த நீர்நிலைக்கு கொஞ்சம் ஒரு 5 பேர் வேற வச்சார். ஏன்னா எல்லா தீர்த்தத்துக்கும் முன்னாடி இதை ஏற்பாடு பண்ணினதுனால இதுக்கு ஆதி தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேரு. ரொம்ப புனிதமான இந்த நீர்நிலையில குடித்து எழுதிருக்கிறதுனால ஒரு நல்ல ஞானம் வருகிறது. பகவானை தவிர வேற எதுவும் சரணாகதி அடையறதுக்கு வழி கிடையாது. அந்த பரமேஸ்வரனை சரணம்னு அடைஞ்சுட்டான்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, கேட்டதுக்கு மேலையும் கொடுப்பாருங்கிறதுனால அதுக்கு ஞானத்தையும் சேர்த்து தரதுனால ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஞானம் வந்துட்டாலே முக்தி வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முக்தியை தரக்கூடியதா இருக்கிறதுனால முக்தி தீர்த்தம்னு அதுக்கு பேரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு வச்சா. இது முதல்ல வந்ததுனால அதுக்கு ஆதி தீர்த்தமாகவும் அது இருக்கு. இப்படி பலவிதமான பரம தீர்த்தமாகவும் விளங்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணி அதுக்கு பொற்றாமரை குளம் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்து அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது அடுத்ததாக சொல்ல போறார். இவாள்லாம் அப்படி வந்து ரொம்ப ஒரு பணிவோட வேண்டின்றதுனால்தான் வந்து எல்லாமே அவளுக்கு அதி சுலபமாக அந்த பரமேஸ்வரனால சந்தோஷத்தோட பண்ணி கொடுக்க முடிஞ்சதுங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதனாலதான் சுவாமி கிட்ட கேட்கும் போது கூட நம்ம சுவார்த்தமா எதுவுமே கேட்கக்கூடாது. நாடென்றும் வாழ கேடொன்றும் இல்லைன்னு அவையார். நாடு முழுக்க லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு நம்ம வரம் வாங்கிட்டோம்னா அந்த லோகம் முழுக்கத்துல பரவாயில்ல நாமளும் அதுக்குள்ள இருக்கோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை இன்க்ளூட் ஆயிடுறோம் இல்லையா. அதான் வந்து ரொம்ப அருமையா ஒருத்தர்லாம் ரொம்ப அழகா பாடியிருக்கா. இந்த திருமாலும் பிரம்மனும் மற்ற தேவர்கள் கூட எண்ணி பார்க்கறதுக்கும் ரொம்ப அரியதான திருவடியை உடைய நீங்க இருக்கவே பரமேஸ்வரா, நீங்க வந்து நட்டத்திய பக்தர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்களே வலிய சென்று அவளுக்கு கொடுக்க, அதாவது நான் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் அப்படின்னு அபிராம பட்டம் சொல்ற மாதிரி நான் உன்னை நினைச்சுட்டேன்னா ஒரு தடவை நினைச்சா போறோம். மனசுல ஒரு தடவை நினைச்சா ஒரு கால் நினைக்கல் இருகாலும் தோன்றும்னு முருகனை பத்தி பாடும்போது ஒரு பாடல்ல வரும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேன வேல் தோன்றும், நெஞ்சில் உருகால் நினைக்கல் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார்னு அது ஒரு பாடல் நமக்கு நம்ம பார்க்கணும். அது மாதிரி பகவான் என்ன பண்றான்னா நினைச்சுட்டாலே போருமா, அவனை நினைச்ச உடனே ஆஹா இவன் நம்மள நினைக்கிறானே, அவன் என்ன கஷ்டத்துல இருக்கானோ அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நமக்கு அருள் பண்ணுவார். அப்படி வலிய சென்று அருள் தரக்கூடிய பரிசுத்தமானவனே, ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய தலைவனே, நீ அன்பர்களை எல்லாம் ஆட்கொண்ட உன்னுடைய திருவருள் அப்படிங்கிற சமுத்திரத்திலேருந்து ஒரு சிறு அணு அளவு அது என் மேல விழுந்தது அப்படின்னு சொன்னா உன்னை கருணைங்கிற அருள் ஆனது ஒரு சமுதிரத்திலேருந்து ஒரு திவலை அளவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீ என் மேல தெளிச்சேன்னா உன் அருளை தெளிச்சேன்னா அதுவே போருமே, நான் வந்து ஓய்வடைவேனே, நான் வந்து ரொம்ப நல்ல கதி அடைஞ்சிடுவேனே, எனக்கு முக்தி கிடைக்கவே. அந்த முக்தியை தான் இங்க ரொம்ப சுலபமா என்ன பண்ணார், இந்த புஷ்கரணியை உண்டு பண்ணி இதுல ஸ்நானம் பண்றவாளுக்கும் என்னை நீராட்டுபவர்களுக்கும் முக்தி சுலபமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முக்தி தீர்த்தம்னு பேர் வச்சார். அப்படிங்கிறத நம்ம பார்த்து இப்போ அவர் இந்த தீர்த்தத்துக்கு என்னென்னலாம் புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்ல போறார். இவரே ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய இவரோடதுல இருந்து வெளியில பாஞ்சு பக்தர்களுக்காக பாஞ்சு வரக்கூடிய அந்த சரித்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு நதி, பெரிய கடல்ல இருந்து ஒரு நதியா, சாதாரணமா நதியெல்லாம் கடல்ல போய் சேரும். இங்க கருணாரணவமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து அவருடைய சரித்திரம்ங்கிற ஒரு நதியானது அங்கிருந்து பெருகி உள்ள வருது, ரிவர்ஸ்ல வருது. அது என்ன பண்றதுனாக்க பாவம்ங்கிற புழுதியெல்லாம் அழிச்சு விடுதான். எப்பவுமே ஒரு ஆறு வேகமா ஓடி வந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற புழுதியெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டு சுத்தமாக்கிடு இடத்த சுத்தம் பண்ணும். அது மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்க எல்லாம் நீக்கி நம்ம செஞ்சிருக்கிற பாவத்தெல்லாம் அழிச்சுட்டு அப்புறம் அது ஒரு புத்திங்கிற வாய்க்கால் வழியா வருதான்.
நம்முடைய நம்முடைய புத்திங்கிற கூடிய வாய்க்கால் வழியாக வந்து எப்படி ரத்தமானது பாய்ந்து ஹிருதயத்திலேருந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி அதுவும் பல தடாகங்கள், எண்ணங்கள், புத்தி, மனசு, இப்படி பஞ்ச கரணங்கள், இது எல்லாத்தினுடைய இதுலயும் போய் அந்த புனிதமான அந்த சரித்திரம் கூடிய நீரானது விழும்போது நமக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா அந்த வினை பயனால் ஏற்படக்கூடிய துக்கங்கள்லாம் போய் நமக்கு சாந்தியை கிடைக்கிறது. அப்படி சாந்தியை கிடைக்கிறதுக்காக அந்த புனித நீர் என்ன பண்றதுன்னா நம்முடைய மனம்ங்கக்கூடிய குளத்துல சின்ன தட்டாக்கத்துல ஒரு மடுவுல அது தங்கி இருந்துன்னு இருக்கான். அதுதான் கடைசியில என்னன்னு கேட்டா சிவம் அப்படிங்கக்கூடிய சிவானந்தம்ங்கக்கூடிய பிரவாகம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு நல்லதை செய்யக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு ஞானத்தையும் முக்தியையும் புனிதத்தையும் கொடுக்கக்கூடிய உன்னுடைய சரித்திரம் கூடிய நதியானது என்றென்றும் அது நன்னா பிரகாசமா இருக்கட்டும், விஜயதாம் அப்படிங்கிறார். சிவானந்த லகரி விஜயதாம்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். அதையேதான் இங்க சொல்ற. எப்படி இது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்ற அந்த பாடல் 267 நம்ம பாக்குறோம். 267வது பாடல்ல குடைந்து தர்ப்பணமும் செய்து தானமும் கொடுத்து அம்மாடே அடைந்து எழுத்து 5 எழுத்தம் எண்ணி உச்சரித்து அன்பால் எம்மை தொடர்ந்து வந்து இறைஞ்சி சூழ்ந்து துதித்து எமை உவப்பச் செய்தோர் உடம்பெடுத்ததனால் எந்த உறுதி உண்டோ அதனை சேர்வர் அப்படின்னு இந்த பாடல். குடைந்து தர்ப்பணமும் செய்து தானமும் கொடுத்து தம் மாடே அடைந்து 5 எழுத்தும் எண்ணி உச்சரித்து அன்பால் எம்மை தொடர்ந்து வந்து இறைஞ்சி சூழ்ந்து துதித்து எம்மை உவப்பச் செய்தோர் உடம்பு எடுத்து அதனால் எந்த உறுதி உண்டோ அதனை சேர்வர். இது அவரே ரொம்ப அழகா ஒரு அன்வயப்படுத்தியே அதை பாடல் அமைச்சிருக்காரு. இந்த பாடல் ரொம்ப சுலபமா இருக்கு, அது வேற இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த குளம் இருக்கேன் நான் உங்களுக்காக பண்ணிருக்கேன், இந்த பொற்றாமரை குளம், இதுல நீங்க நல்ல மூழ்கி ஆனந்தமாக நீராடி, எப்பவுமே புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னாக்க அந்த கரையில உட்காந்து அவெல்லாம் அந்த காலத்துல ரிஷிகள், முனிவர்கள், பக்தர்கள்லாம் தர்ப்பணங்கள்லாம் செய்யணும். மூதாதையர்களுக்கும் சரி, தேவர்களுக்கும் சரி, ரிஷிகளுக்கும் சரி, உபனிஷத்துகளுக்கும் சரி, பித்திருக்களுக்கு, இப்படி எல்லாருக்கும் ஒரு பஞ்ச விதமான தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. பிரம்ம யக்கியம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அது மாதிரி தர்ப்பணங்கள்லாம் செய்வா. எங்க ஒரு புனித நீர் இருந்தாலும் அங்க பிரம்ம யக்கியம் பண்ணலாம், அதுக்கு நேரம் பொழுது காலம்லாம் கிடையாதுன்னு கூட சில பேர் நம்புறான். எங்கேயோ போறோம், அங்க ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு, அதுல மூழ்கி எழுந்து உடனே என்ன பண்றான்னு அங்கேயே அவ சில பேர் நம்ம பார்த்துருப்போம். அவெல்லாம் கூட இறங்கி முங்கி குளிச்சு எழுந்து அதுல தீர்த்தத்தை 2 கையாலும் எடுத்து அது அத்தியம்லாம் கொடுத்து பிரம்ம ஐக்கியம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த தர்ப்பணத்தை அந்த நீரால தர்ப்பணம் பண்றது, தத்து அர்ப்பணம் இல்லையா தர்ப்பணம்ங்கிறது, அப்படி சுவாமிக்கு அதை அர்ப்பணம் பண்ணி அதனால பகவான் ஸ்தோத்திரம் பண்றது, அவரை மனசை குளிர வைக்கிறது. அப்படி தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு ரிஷிகளுக்கு, தேவர்களுக்கு, பித்திருக்களுக்கு, வேதங்களுக்கு, உபனிஷத்துகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அந்த நீரால தர்ப்பணம் செய்து அது மாத்திரம் போராது. வெறும் தண்ணி வார்த்து கொடுத்துட்டு வந்தா மாத்திரம் போராதான், தானமும் கொடுத்து அங்க இருக்கிறவர்களுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுமோ என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் கேட்கிறா, நம்ம கிட்ட இருக்காது, முடிஞ்சா நம்ம அவளுக்கு கொடுக்கலாம். இல்ல நம்ம வச்சிருக்கிறது நமக்கு வேணும்னா அதை ஒரு பாதியோ ஒரு சின்ன பகுதியோ அள்ளி கொடுக்க முடியலனாலும் கொஞ்சம் கிள்ளியாவது கொடுக்கலாம். அவளுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் இருக்கு, அது நமக்கு நன்மையை தரணும். எப்பவுமே ப்ளஷர் இஸ் இன் கிவிங் அப்படின்னு ஒரு பழமொழி இங்கிலீஷ்ல உண்டு. கொடுக்கறதுல ஈர்த்து உவக்கும் இன்பம்னு இதே திருவள்ளுவர் சொல்ற. மற்றவாளுக்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய இன்பம் அது, அந்த இன்பத்துக்கு இணையே கிடையாதுன்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். அதனாலதான் இந்த தானம், இந்த தானம் தர்மம்னு தமிழ்ல அப்படி சொல்றோம். இது கூட ஒரு தடவை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது தானம் அப்படிங்கிறது கேட்டப்புறம் கொடுக்கறது, தர்மம்ங்கிறது கேட்காதையே கொடுக்கறது. இந்த ரெண்டுக்கு என்ன பலன் அப்படின்னா, பலன் ஒண்ணும் கிடையாது, நம்முடைய பாவத்தெல்லாம் தீரும், அவ்வளவுதான். நம்முடைய கர்மாவை கழிச்சுக்கிறோம். இது ஏதோ புண்ணியத்தை சேர்த்துட்டு இதுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுமான்னு அதெல்லாம் தெரியாது.
நீங்க நல்லது பண்ணலன்னா அந்த நேரத்தை கெட்டது பண்ணாத இருக்க. எல்லாருக்கும் கொடுக்கறதுல நீங்க மத்தவாட்ட போய் யாதகம் பண்ண வேண்டியதுனால வராத பகவான் உங்களை வைக்கிறான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இங்க சரி, எல்லாம் தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டு என்ன பண்ண, குடிச்சிட்டு வரும்போதே கொடுக்கணுமா? பெரியவா ஒரு சமயம் என்ன பண்ணான்னாக்கா, ஏதோ ஒரு மகாமா குளத்துல ஏதோ ஒரு குளத்துல ஸ்நானம் பண்றதுக்கு போனார். போன போது அவருக்கு அப்ப 50 வயசோ என்னவோ சம்திங், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அவர் சம்பந்தமான ஒரு நாள். எல்லாரும் அடியார்கள் பக்தர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணான்னா, தங்க காசு சின்னதா ஒரு அப்பெல்லாம் ஒரு கிராமலயே ஒரு 2-3 காசு பண்ணலாம் போல இருக்கு. அது மாதிரி ஒரு 108 காசு பண்ணி அவருக்கு வந்து அந்த தண்ணீர் அவர் முங்கி எழுந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நாங்க 108 காயின் வச்சிருக்கோம், அதை உங்களுக்கு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம் தண்ணியில. ஓ அப்படியா, சரி பண்ணுங்களேன்ட்டார் அவர். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இது எதிராது, எதுக்குமே ஒத்துக்காது இந்த மனுஷன். இந்த மாதிரி தங்க காசை தண்ணிக்குள்ள நின்று இருக்கும் போது அபிஷேகம் பண்றோன்னு ஒத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா எல்லாம் போனா அப்படி அவர் சுத்தி நின்று அவருக்கு தலையில வந்து இந்த காயின் எல்லாம் போட்டான். போட்டு முடிச்ச அப்புறம் இவர் கரைக்கு வரதுக்கு முன்னாடி கேட்கிறார் அந்த மேனேஜரை கூப்பிட்டு, ஆமா இந்த காசெல்லாம் எனக்கு அபிஷேகம் பண்ணிய, இதெல்லாம் இந்த குளத்துக்குள்ள போயிட்டு இதெல்லாம் என்ன பண்றதா இருக்க அப்படின்னு கேட்டார். இல்ல அதுக்குன்னு ஒரு ஜல்லடை வச்சிருக்கோம், அது அங்கேருந்து அங்கங்க எல்லாத்தையும் எடுத்து அந்த எல்லாத்தையும் சலிச்சுட்டு இந்த காயெல்லாம் கரெக்டா எடுத்துன்னு போய் மரத்துல வச்சுடுவோம். அதுதான் கூடாதுன்னா பெரியவா, அது கூடாது. எப்ப நீ என் தலையில அதெல்லாம் கொட்டிட்டியோ பூமாதேவிக்கு போயிடுச்சு. பூமாதேவி கிட்ட எது விழுந்தாலும் நம்ம திருப்பி எடுக்க கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா பூமாதேவிக்கு அதை நம்ம சமர்ப்பணம் பண்ணியாச்சு, அர்ப்பணம் பண்ணியாச்சு. அர்ப்பணம் பண்றது அவளோட சொத்து, அவ யாருக்கு வேணாலும் கொடுத்து போய். யாரோ வந்து குளிக்கிறவா அது உள்ள கேள்விப்பட்டு வந்து அதை தங்க காசுக்கு எடுத்துட்டு யாருக்கோ போய் சேரட்டுமே. அதனால மடத்தோட பேர் அதுல எழுதலப்பா, யார் பேர் எழுதிருக்கோ அவளுக்கு இது போய் சேரும். இதெல்லாம் நீங்க கலெக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, வாங்க போலாம் மேல அப்படின்னு கிளப்பின்னு போயிட்டாராம். அதனால அவர் பண்ற சில காரியங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாதான். ஏன் இப்படி பண்றார், ஒத்துக்காதவர் ஏன் ஒத்துக்கிறார், இது வேணுங்கிறத வேண்டாங்கிறார், இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னா எதிர்மறையாவே சில சமயத்துல அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னு தெரியாத எல்லாரும் முழிச்சுட்டு இருந்தாலும். அது மாதிரி அந்த குளத்துல குளிச்சுட்டு எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுமா, தானம் கொடுக்கணுமா. தானம் கொடுக்கறதுன்னு என்ன அர்த்தம்னு, இருக்கிற வாழ்க்கையே கொடுக்கப்படாது, இல்லாத வாழ்க்கை தான் கொடுக்கணும். இல்லாத வாழ்க்கை கொடுக்கறது தான் தானம். அப்படி எல்லாருக்கும் தானத்தை எல்லாம் கொடுத்துட்டு வெறும் தானம் கொடுத்தா போறாது. அந்த தீர்த்த கரையை அடைஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, அங்க உட்கார்ந்துட்டோ இல்ல நின்னுண்டோ அந்த 5 எழுத்தை எண்ணி ஜெபம் பண்ணுமா. 5 எழுத்துங்கிறது பஞ்சாட்சரம், சிவ பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றப்போ ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை ஜபிக்கணும். அந்த கரையில உட்காந்து ஜபிச்சுட்டு அதனால வந்து அந்த அது இத்தனையும் எப்ப வரும்னா என் மேல ஒரு அன்பு இருந்தா தான் வரும். இந்த பிரியம் பக்திங்கிறதுக்கு பிரேமை, பிரியம், அன்பு எல்லாம் சொல்லலாம். அபிராமிப்பட்ட கூட அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள் அப்படின்பார். எப்போ ஒரு காலத்துல எப்போ ஒரு இதுல வந்து பிறவியில பகவானுக்கு அன்பு செஞ்சானாக்க அது பக்தி பண்ணியிருந்தா அதனுடைய பலனா கூட வேற ஏதோ ஒரு ஜென்மத்துல அவளுக்கு ஓஹோன்னு இருக்கும். நம்ம கூட சில பேர் பார்த்தா சொல்லுவோம், என்ன செய்தாலும் ஒரு தகுதியும் இல்லை, படிப்பும் கிடையாது, ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, இவனுக்கு போய் இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னா அதெல்லாம் நீ ஜட்ஜ் பண்ண கூடாதுப்பா. அவ எப்போ ஐயன் திருமணையால் அடித்தாமருக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவான சின்னங்களை என்னைக்கோ ஏதோ ஒரு பிறவியில அம்பாளுக்கு அவன் வந்து பக்தி பண்ணி புண்ணியம் பண்ணி எல்லாம் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அதுக்கா இப்ப இத்தனையும் கிடைச்சிருக்கு. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருதலை யாரம் பெறை முடித்த ஐயந்திரமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள். இதெல்லாம் உலகம் கிடைக்க பெரிய சக்கரவர்த்தியா இருக்கான், ஏக சத்திராதிபதியா இருக்கான், அவனுக்கு வந்து பல்லாக்கல போறான், அவனுக்கு ஒருவேளையும் வந்து அவனுக்கு என்னென்னவோ கிடைக்கிறது, அருமையான ஒரு தங்கத்தாலேயே இழைச்ச ஒரு அவருக்கு இதெல்லாம் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்கிறது, இவ்வளவு சௌக்கியமா இருக்கான்னு என்ன காரணம்? ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கிறதா தான் கிடைக்குது. நீ அந்த மாதிரி என்ன பண்ணணும், தொடர்ந்து சுவாமிய வணங்கி அவரை தொழுது அவரை வலம் வந்து பிரதட்சணம் பண்ணணும். பெரியவாளை பார்த்தா
பிரதட்சணம் பண்ணும். கோவில் போனா சுவாமியை பிரதட்சணம் பண்ணும். இந்த பிரதட்சணம் பண்றதுக்குள்ள 2-3 விதமான விதிகள்லாம் இருக்கு. சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு ஒண்ணு. அது இந்த பிரதோஷ காலத்துல என்ன பண்ணுவான்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம்லாம் ஒரு பக்கமா விழுதோ இல்லையோ, அதை கிராஸ் பண்ணக்கூடாதான். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு முதல்ல அது வரைக்கும் போவா, அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அந்த பக்கமா அந்த இடம் வரைக்கும் வருவா, திரும்பி மறுபடியும் வந்த வழியாவே திரும்பி வருவா. இப்படி அதுக்கு ஏதோ ஜபங்கள்லாம் பண்ணிட்டு போடாது. சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்ல பிரதோஷ காலத்துல சிவன் கோயில்ல பண்ணக்கூடியது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, ஒரு 11 தடவை பிரதட்சணம் பண்றேன், 9 தடவை பிரதட்சணம் பண்றேன், நவகிரகத்தை இத்தனை தடவை பண்றேன். நவகிரகத்தை பிரதட்சணம் பண்றதுக்கும் சில விதிகள் இருக்குன்னுவா. நவகிரக சன்னதி எங்கேயாவது தனியா இருந்துட்டோன்னா அங்க 9 தடவை பிரதட்சணம் பண்ணா. ஏதாவது கோவிலுக்குள்ள சின்னதா நவகிரக சன்னதி இருந்ததுன்னா அங்க 3 தடவை பிரதட்சணம் பண்ணணும். இல்ல வேற விதமா நவகிரகங்களுக்கு கோவிலுக்குள்ளே எங்கேயோ ஒரு வரிசையா வச்சிருக்காருன்னா ஒரே ஒரு பிரதட்சணம். இப்படி எல்லாம் சொல்றா. இதுக்கு என்ன ஆதாரம்ன்றது நமக்கு தெரியல. பிரதட்சணத்துல இத்தனை வகை இருக்கு. அடி பிரதட்சணம் ஒண்ணு பண்ணுவா. ஒரு அடியா கால் வச்சு அதை பிரதட்சணம் பண்ணுவா. அப்புறம் ஒரு அடிக்கு ஒரு கீழே நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணுவா. 8 திக்குகளுக்கு பிரதட்சணம் பண்ணுவா. இப்படி பலவிதமான பிரதட்சணங்கள் இருக்கு. அதுல மக்கள் நாம அடியார்கள் பக்தர்கள்லாம் இடமிருந்து வலமாக பிரதட்சணம் பண்ணோம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியுடைய சாநித்தியம் இருக்கே, அதனுடைய அருளானது அந்த சக்தி நமக்கு சேருமா. இது ஆகாசத்திலேருந்து அந்த சொல்லுவா. அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலேருந்து ஒரு நூலோ தர்பையோ அதனால ஆன நூலோ அது மேலேருந்து வருமா. கலசத்திலேருந்து கீழே வரைக்கும் சுவாமி கிட்ட வரைக்கும் வருமா. அவ அங்க ஜபங்கள்லாம் மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணி அந்த கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பவர் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி கீழே பகவான் வரைக்கும் வருமா. அது வரும்போது என்ன ஆகுது, அந்த பகவானுக்கு ஒரு தனி சக்தி, அர்ச்சாவதார மூர்த்தியா அவர் மாறிடுறாரு. நம்ம பார்க்கறதுக்கு நம்ம விக்கிரகம் கல்லு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அதுக்குன்னு ஒரு தனி சக்தியை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண அபிஷேகம் பண்ண ஆராதனை செய்ய எவ்வளவு பண்றாளோ அந்த அளவுக்கு, எத்தனை ஜபங்கள் எத்தனை அபிஷேகங்கள் பண்றாளோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர் ஏறும் அப்படின்னு சொல்ற அந்த விக்கிரகத்தை. அப்படியே அது நமக்கு கிடைக்கிறதுங்கிறா. யதிகள் மகான்கள்லாம் என்ன பண்ணுவாளான்னா, வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமா பிரதட்சணம் பண்ணுவான்னு சொல்ற. நான் பார்த்தது இல்லை. அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவ பண்ற தபஸுடைய பலன்கள்லாம் அந்த சுவாமிக்கு போய் சேருமா, விக்கிரகத்துக்கு. இப்படி மகான்களுடைய தபஸுடைய பலன்கள் எல்லாம் அவர் கிரகிச்சுண்டு அதை நம்ம போகும்போது பிரதட்சணம் பண்ணும் போது நமக்கு அது கொடுப்பா. நம்ம சில பேர் கூட வைத்தியகாரத்தனமா தப்பா பிரதட்சணம் பண்ணுவா. அதை சில பேர் கூட போய் சொல்லுவா, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவா போய் கரெக்ட் பண்ணுவா. அது ஏன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஐதீகம், இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி அவரை பலம் வரணும். பலம் அவரை மகிழ செய்யணும், அவருக்கு சந்தோஷப்படுத்தணும். அப்படி பண்ணிட்டா இந்த மனுஷ பிறவி எடுத்ததுடைய பலன் எல்லாம் கிடைச்சிடும், எல்லாருக்கும் சுலபமா கிடைச்சிடும்னு இந்த பாடல்ல சிவபெருமானே சொல்ற. நந்தி தேவருக்கும் மற்ற கணங்களுக்கும் சொல்ற. மனுஷ பிறவி எடுத்ததுடைய பலன் எல்லாம் நம்ம கூட சொல்லலையா, அப்பா நான் பிறந்த பயனை இன்னைக்குதான்ப்பா அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். யாரோ ஒருத்தர் போய் பார்க்கறதுக்கு போறவா, நமஸ்காரம் பண்றோம், நமஸ்காரம் பண்ணி எழுந்தோன்னு அவ ஆசீர்வாதம் பண்றா. இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கறதுக்கே கிடைக்காதவரை போய் சுலபமா நாங்க பார்த்து அதனால நமக்கு ஒரு பெரிய அடைய முடியாத ஒரு பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னு நம்ம நினைச்சிடும். இன்னைக்குதான் பிறவி பயனேன்னு அடைஞ்சோன்னு சொல்றத பகவான் இந்த இடத்துல சொல்ற. குடைந்து தர்ப்பணமும் செய்து தானமும் கொடுத்து மாடே அடைந்து 5 எழுத்தும் எண்ணி உச்சரித்து அன்பால் எம்மை தொடர்ந்து இறைஞ்சி சூழ்ந்து துதித்து எமை உவப்ப செய்தோர் உடம்பு எடுத்த அதனால் எந்த உறுதி உண்டோ அதனை சேர்வார். ரொம்ப அழகா அப்படியே தமிழ் அப்படியே புரியுற மாதிரி. குடைந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு நீராடின்னு அர்த்தம். இந்த குளத்துல நீராடி ஸ்நானம் பண்ணி தர்ப்பணமும் செய்து தர்ப்பணங்கள்லாம் செஞ்சு அவளுக்கு எந்தெந்த முறையில தர்ப்பணம் செய்யணும்னு இருக்கோ அந்த முறையில தர்ப்பணம் செய்து அதுக்கப்புறம் தானமும் கொடுத்து வறியவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் தானமும் கொடுத்து மாடே அடைந்து மேல கரை ஏறி என்ன பண்ணோம்னா 5 எழுத்தும் எண்ணி உச்சரித்து 5 எழுத்தான நமசிவாய மந்திரத்தை அதை எண்ணி மனசுக்குள்ள நினைந்து இத்தனை தடவை சொல்றது அப்படின்னு அதை உச்சரித்து ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் அன்பால் எம்மை தொடர்ந்து
ரொம்ப ஒரு பரிசுத்தமான அன்போட என் மேல பிரியத்தோட வந்து என்னை தொடர்ந்து வந்து என்ன பண்ண இறைஞ்சி என்னை வந்து கேட்கணும். இறைஞ்சி சூழ்ந்து என்னை சூழ்ந்து அடியார்களோட சேர்ந்து கொண்டு என்ன ஸ்துதி பண்ணி என்கிட்ட கேட்கணும், வேண்டணும். அப்படி என்ன வேண்டுறாளோ அவளுக்கு துதித்து எம்மை ஒப்ப செய்தோம். என்னை வந்து வணங்கி துதி பாடி எங்கிட்ட வந்து ஐயா இதை நீங்க செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் பக்தர்கள் வாக்கால என்னை சந்தோஷப்படுத்த உவப்ப செய்தோர் அப்படின்னா என்னை சந்தோஷப்படுத்தியவர்களுக்காக அவள்லாம் வந்து துதித்து எம்மை மகிழச் செய்தோர். என்ன வலம் வந்து என்னோட பிரதட்சணம் பண்ணி என் கோவிலுக்குள்ள வந்து பிரதட்சணம் பண்ணி என்ன கேட்கிறாளோ நானும் சந்தோஷம் அடைஞ்சு அவளுக்கு என்ன பண்றேன், மானிட பிறவி பெற்ற தொடர்ந்து வந்து துதித்தேமை உவப்ப செய்தோர். உடம்பு எடுத்ததனால் எந்த உறுதி உண்டோ, இந்த மனுஷ பிறவி எடுத்ததுனால ஏன்னா எத்தனையோ பிறவி இருக்கு, லட்சம் பிறவிகள் 84 லட்சம் பிறவிகள் எல்லாம் சொல்றேன். அதுல இந்த மனுஷ பிறவிகளை ஒண்ணுலதான் வந்து நம்ம செஞ்ச பாவம் செய்யற பாவம் எல்லாத்தையும் துறைக்கவும் முடியும். மறுமைக்கு அதாவது இப்ப இம்மைக்கு இதெல்லாம் பண்ணிடுறோம், மறுமைக்கும் நம்ம வந்து புண்ணியத்தை சேர்த்து நல்ல கதி அடையறதுக்கு ஒரு வழி இருக்கு. வேற எந்த பிறவி எடுத்தாலும் நல்லதை செய்யறதுக்கும் வழி கிடையாது, கெட்டதை ஒழிக்கிறதுக்கும் வழி கிடையாதுங்கிறதுனால இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறது அரிதறிது மனிதராய் பிறவி அறிதல்னு அவையார் இடத்துல சொல்ற. மனுஷ பிறவி கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப துர்லபம். ஆதிசங்கர் கூட விவேக சுடாமணியில் சொல்றாரு நினைக்கிறேன், மனுஷ பிறவி எடுக்கிறது ரொம்ப துர்லபம் இல்ல. எனக்கு ஸ்லோகம் தெரியல, சொல்லுவார். எனக்கு ஸ்லோகம் தெரியாது, ஆனா சொல்லுவார் இருக்கு. ஆமா, அதாவது எத்தனையோ பிறவி இருக்கு, அதுல மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்றேன். அப்படி துர்லபமான கிடைச்ச அந்த மனுஷ பிறவிய எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்ன்றது இந்த பாடல பரஞ்சோதி முனிவர் வந்து சிவன் பெருமான் சொல்ற மாதிரியே அழகா சொல்லிவிட்டார். என்ன, இந்த தீர்த்தத்துல வந்து நீராடணும், நீராடி தர்ப்பணம் பண்ணணும், வறியவர்களுக்கு தானம் கொடுக்கணும், அப்புறம் கரையில ஏறி அங்க அமர்ந்து கொண்டு அவர் நிம்மதியா உட்கார்ந்துட்டு பச்சாட்சர மந்திரத்தை ஜெபம் பண்ணணும். அதோட ரொம்ப அன்போட பக்தியோட என்ன தொடணும், என்னை தொடர்ந்து வந்து என்னை வலம் வரணும், என்னை வலம் வந்து என்னை துதித்து என்னை மகிழ செய்யணும். அப்படி செஞ்சா அவர்கள் வந்து மனுஷ பிறவி எடுத்ததுடைய பயனை அடைவார்கள் அப்படின்ற மாதிரி இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு க்ளூ பகவானே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற போது இந்த சத்தியமான வாக்கு, அந்த சத்தியத்தை மீறாத நாமளும் கடைபிடிச்சோன்னா இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேல அதோட நிறுத்தினாருன்னா இன்னும் மேல சொல்லிட்டே வர. இதுல தீர்த்தத்துல விசேஷத்தெல்லாம் சொல்ல முடியும், தீர்த்தம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லிட்டா அந்த தீர்த்தத்துல விசேஷங்கள்லாம் என்ன அப்படிங்கிற போது, இந்த நீர் எம்மை ஆட்டி ஏழிரண்டு உலகின் மிக்க அந்தம் ஈரிந்தமெல்லாம் தீர்த்தமெல்லாம் ஆட்டிய பயன் வந்து எய்தும். அந்தமில் தீர்த்தமெல்லாம் ஆட்டிய பயன் வந்து எய்தும். வந்து இதில் மூழ்கி இங்கு வைகும் நன்குறியை உங்கள் சிந்தையில் ஆர்வம் பொங்க பூசனை செய்மின் என்னா. இதுல இந்த நீர் எம்மை ஆட்டி, இந்த நீரால எம்ம வந்து எனக்கு நீராட்டி எனக்கு அபிஷேகம் செய்து ஏழிரண்டு உலகில் மிக்க இந்த 14 லோகம், 14 லோகம், அந்த 14 லோகத்துல இருக்கக்கூடிய சிறந்த நீரெல்லாம் கொண்டு வந்து என்ன நீராட்டின பயன் கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த தீர்த்தத்தினாலே என்னுடைய மூல லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணினாலே 14 லோகங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் அத்தனையும் கொண்டு வந்து எனக்கு நீராட்டின பயன் கிடைக்கும். இந்த தீர்த்தத்துல மூழ்கி எழுந்து அப்படி எழுந்து வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த சிவலிங்கத்தை அன்போட நம்ம வந்து பூஜனை செஞ்சேன்னா, எனக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு பூஜையும் பண்ணினேன்னு சொன்னா, அப்படி நீங்க பண்ணணும். பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது மேல சொல்ல போறார். இந்த நீர் எம்மை ஆட்டி, இந்த நீரால என்னை நீராட்டி எனக்கு அபிஷேகம் செய்து ஏழிரண்டு உலகில் மிக்க இந்த 14 லோகத்திலும் ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்தம்
அந்தம் தீர்த்தம் எல்லாம், அந்தம் எல்லாம் முடிவே இல்லாத, அதனுடைய பலனுக்கு அளவே இல்லாத அந்த தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து ஆட்டிய பயன் வந்து எழுதும். எல்லா நீர்நிலைகள்ல இருந்தும் கொண்டு வந்து என்னை நீராட்டினதுக்கு என்ன பலன் உண்டோ அது இந்த பொற்றாமரை குளத்திலிருந்து கொண்டு வந்த நீரால என்ன அபிஷேகம் பண்ணா உங்களுக்கு அந்த பலன்லாம் கிடைச்சிடும். வந்து இதில் மூழ்கி நீங்க எல்லாரும் வந்து இந்த பொற்றாமரை குளத்துல மூழ்கி எழுந்து அங்க தீர்த்தம் நீராடி இங்கு வைகும் நற்குறியை உங்கள் சிந்தையில் ஆர்வம் பொங்க பூசனை செய்வின். அப்ப நீங்க வந்து என்ன மூழ்கி எழுந்து என்ன பண்ணணும்னா இங்க எழுந்திருக்கக்கூடிய இங்கே வீட்டிருக்கக்கூடிய என்ன நீங்க என்ன பண்ண அருள் குறியீடாக விளங்க, அருளையே தரக்கூடியதாக விளங்கக்கூடிய என்ன என்னுடைய லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய மூர்த்திக்கு நீங்க வந்து உள்ளன்பு மேலோங்க, அதாவது அத்தியந்தமான பக்தியோட, அதாவது ஒரு இதுக்கா கடனாக செய்யாத, கடனேன்னு செய்யறதுன்னு சொல்லுவாரு, அது மாதிரி இல்லாத ஒரு பூஜையை செய்யும் போது அதுலயே நாட்டம் இருக்கணும், வேற எதுலையுமே நாட்டம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து தியானம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் யோகா பயிற்சி அது இதெல்லாம் சொல்றோம்ல, எதை நம்ம கான்சென்ட்ரேட்டடா செய்யறோமோ அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் யோக பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பு மேலோக பூஜனை எல்லாம் நீங்க செய்யணும். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த நதியில இந்த ஒரு புனிதமான இந்த பொற்றாமரை குளத்துல நீராடி அந்த நீரை எடுத்து கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் செய்து எனக்கு பூஜை செய்து நீங்க என்னுடைய ரூபமாக விளங்கக்கூடிய இந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து அதன் மேல் பக்தி செய்தீர்களாக, நீங்க செய்வீர்களாக, பக்தியை செய்யுங்க. 7:2 கணக்கு வச்சிருக்கிறதுல ஆட்டியன நீராட்டிய அபிஷேகம் செய்த அப்படின்ற நம் குறி, அதாவது நம்முடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி. நானே தான் அங்க இருக்கேன், அது ஏதோ ஒரு ரூபமே இல்லாத அருவமான கல்லு நீங்க நினைச்சுக்க வேண்டாம், சிலைன்னு. அந்த சிலையானது அந்த லிங்கமானது என்னுடைய அருவமான மூர்த்தி ஆகும், அதுக்கு நீங்க எல்லாம் பூஜை செய்யணும் அப்படி இந்த பாடலை சொன்ன. இது புரியுதா? இதுல பதமா அர்த்தம் பார்க்கணுமா? புரிஞ்சுடுது ஈஸியா. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது 269வது பாடல்ல விண்ணவர் தம்மின் மேலாம் வேதியனாகி நின்ற பண்ணவன் தான் அந்நீரில் படிந்து தன் அனுக்கையாலே அண்ணலங்கணத்தினோரை மூழ்கிவித்து அனாதியாய புண்ணிய லிங்கம் தன்னுள் புகுந்து இருந்தான் மன்னோ. விண்ணவர் தம்மில் மேலாம் வேதியனாகி நின்ற பண்ணவன் தான் அந்நீரில் படிந்து தன் அனுக்கையாலே அண்ணல் அங்கணத்தினோரை மூழ்கிவித்து அனாதியாய புண்ணிய லிங்கம் தன்னுள் புகுந்து இனிது இருந்தான் மன்னோ. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் மேலானவன், எல்லாருக்கும் முதல்வன், எல்லாரை விட சிறந்தவன், அப்படியா சிறந்தவனாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய வேதியன் அப்படின்ற போது, வேதியன்னா அதுக்கு வேதத்தை உணர்ந்தவன், வேதமே ரூபமாக இருக்கக்கூடியவன், அவரே தான் வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியவன் வேதியன். வேதத்தை உணர்ந்தவன், அதனால வேதியன். அந்தணர்கள் அந்த காலத்துல இருந்து வேதத்தை கற்று உணர்ந்து மற்றவர்களுக்கும் போதித்தால வேதியர்கள் சொல்ற வழக்கம். இப்போ தேவர்களுக்கெல்லாம் மேலான சிறந்த வேதத்தை உணர்ந்தவனாக வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தலைவனாக இருக்கும் அந்த சிவபெருமானவன் முதல்ல என்ன பண்ணான்னா தான் அந்த தண்ணீர்ல வந்து மூழ்கி எழுந்தாராம். எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி பண்றோம்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரணுமோ இல்லையா? அப்ப நாமே அதை கடைப்பிடிச்சாதான் நம்ம மற்றவளுக்கு சொல்லும் போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நமக்கே நம்பிக்கை இல்லாத இதை இருந்தோம்னா யாரும் பண்ண மாட்டா. அப்படிதான் பெரியவாள் ஒரு தடவை போய் கேட்டா ஒருத்தர், நீங்க வந்து பெரிய முக்தி நிலைக்கு வந்துட்டே இல்லைங்க, உங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவைதானா? இந்த பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? மணிக்கிழமை பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றதில்ல, இதெல்லாம் அவசியமான ஒருத்தர் கேட்கிறார். கேட்ட போது அதான் வெளிநாட்டுல இருந்து வந்தவர்னு வச்சுப்போமே, அவர் தான் கேட்கிற போது பெரியவா சொல்றா, நானே ஒன்னும் பண்ணல இதெல்லாம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி மற்றவாள் எல்லாம் பண்ணுன்னு சொல்ல முடியும்?
பக்தர்கள் நிறைய பேர் வராளே, அவளை பார்த்து நீ வந்து சந்தியாவந்தனம் பண்ணியா, சிவ பூஜை பண்ணியா, தினம் வந்து கீதை படிக்கிறியா, நாராயணன் படிக்கிறியா, சௌந்தரலகரி சொல்றியா, அபிராமந்தாதி படிக்கிறியா, இப்படி நான் எப்படி கேட்க முடியும்? இதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சு நானும் செஞ்சு படிச்சு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணினாத்தான் அவரே பெரியவாளே பண்றா, நாமளும் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அதனால இவர் தானே பண்ணி காமிக்கிறார். கீதையில கிருஷ்ணன் கூட அப்படிதானே சொல்றான் இல்லையா? நானே இதெல்லாம் எனக்குன்னு பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அடையறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் நானே பண்றதெல்லாம் நிறுத்திட்டான்னா கிருஷ்ணனே பண்ணல, நாமெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு நினைக்க மாட்டாளோ? அதனால்தான் நான் எல்லாத்தையும் பண்றேன்னு அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இங்கேயும் தேவர்களுக்கெல்லாம் மேலாவனவனாக இருந்தாலும் தனக்காக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த புண்ணிய தீர்த்தமான அந்த பொற்றாமரை குளத்துல முதல்ல என்ன பண்ணா, தான் அந்த நீர்ல மூழ்கி எழுந்து அப்புறம் அடுத்து என்ன பண்ண, தனது அன்பினாலே நலம் பெறக்கூடிய அந்த தேவர்கள், கணங்கள், ரிஷிகள், நந்தி தேவர் எல்லாரும் என்ன பண்றார், நீங்களும் எல்லாரும் இந்த குளத்துல ஸ்நானம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இப்ப வந்து ஒரு புண்ணிய நாட்கள்ல வந்து கிரகண நாட்கள் அந்த மாதிரி வரும்போது எல்லாருமே சமுத்திரத்துல போய் குளிக்கிட்டு போவார். சமுத்திரத்துல மூழ்கி குளிச்சு இருக்கும் போது சில பெரியவா வைத்தியக்கால் வேதம் உணர்ந்தவர்கள் அப்படி எல்லாம் அவள் போய் அங்க ஸ்நானம் பண்ற போது அவளை பார்த்து மற்ற ஜனங்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க போயிருந்ததுக்கு அந்த சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வருவார். அது மாதிரி இவர் மூழ்கி எழுந்த உடனே எல்லாரும் சிவகணங்கள் எல்லாரும், தேவர்கள் எல்லாரும், ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த குளத்துல மூழ்கி எழுந்து அப்படி அனாதியாக விளங்கக்கூடிய, அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானவன் என்ன பண்றாருன்னா அந்த கஷேத்திரத்துல ஆலவாயில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த புண்ணியம் மிகுந்த அந்த லிங்கத்துக்குள்ள தான் உள்ளே போயிட்டார் அப்படின்ற. அது வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தவர் லிங்கத்துக்குள்ள போகணும். அந்த போகிற நேரத்துலதான் இவெல்லாம் வழியிலேயே மறைச்சு அவர்கிட்ட கேட்கிறா, எங்களுக்காக கங்கை நதியெல்லாம் இல்லை, புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இல்லாதனால நீங்க இங்க ஒரு நல்ல தீர்த்தங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும், உங்களையும் நீராட்டி நாங்களும் நீராடி புண்ணியம் சேர்த்துக்கணும்னு கேட்டதுக்காக தன்னுடைய சூலத்தால இந்த தாமரை குளத்தை அவர் உண்டு பண்ணார் இல்லையா? இதனுடைய பலனெல்லாம் சொன்னவர் என்ன பண்றாருன்னா தானும் அந்த நீர்ல மூழ்கி இருந்து இவ எல்லாரையுமே மூழ்க செய்து கடைசியில இவர் தானே அந்த லிங்கத்துக்குள்ள எப்பவும் போற மாதிரி ராத்திரி அந்த லிங்கத்துக்குள்ள போயிட்டார் அப்படின்றது இந்த பாடல் சொல்லுது. விண்ணவர் தன்னில் மேலாம், விண்ணவர்னா தேவர்கள், இவர் தன்னில் இவர்களெல்லாம் காட்டிடம் மேலானவராக இருக்கக்கூடிய வேதியனாகி நின்ற சிறந்த வேத பொருளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பண்டவன் தான் அந்நீரில் படிந்து, பண்ணவன் அப்படின்னு சொன்னா பண்களினாலே சிறந்தவன், பண்களினாலே பாடப்பட்டவன், அவனே வந்து பண்ணாகவும் இருக்கக்கூடிய ரன்னு இங்க வேதம்னு எடுத்துக்கணும். வேதம் அந்த அந்த சுத்தியாக அவன் இருக்கக்கூடியவன். அவன் கூட தான் அந்நீரில் படிந்து, தானும் அந்த தண்ணீர்ல மூழ்கி தன் அனுக்கையாலே, அனுக்கைன்னா கட்டளை, இவாளுக்கெல்லாம் கட்டளை போடுறார், நீங்களும் பண்ணுங்க, நான் பண்ற மாதிரி நீங்களும் மூழ்கி எழுந்துங்கள் அப்படின்னு சொல்லி அவளை முழுக வச்சு நீர் அதுக்கையாலே அண்ணல் அங்கணத்தினோரை, அண்ணல் இந்த சிவபெருமானானவர் அண்ணல் பெரியவர், அந்த சமமே இல்லாதவர், ஒப்பற்றவர், ஒப்பில்லாத மணியாக விளங்கக்கூடியவர், அந்த கணத்தினோரை அந்த சிவகணங்கள் எல்லாரையும் கூட மூழ்கி வித்து எல்லாரையும் அந்த குளத்துல ஸ்நானம் பண்ண வச்சு அனாதியாய புண்ணிய லிங்கத்தினுள் எப்ப வந்ததுன்னு தோன்றித்துன்னு தெரியாதான், அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான அந்த லிங்கம், அந்த சோமசுந்தர அந்த லிங்க ஸ்வரூபத்துக்குள்ள புண்ணிய லிங்கத்தினுள் லிங்கம் தன்னுள் அந்த லிங்கத்துக்குள்ளே புகுந்து இனி இருந்தான். அதுக்குள்ள புகுந்து அங்க ரொம்ப இனிமையோட சந்தோஷத்தோட இனிமே அங்க இருந்தான் அப்படின்னு இந்த பாடல். அப்படி இருந்தானாமே அப்படின்னு இந்த பட்டத்திரி வந்து கிருஷ்ணனை பார்த்து நீ அப்படி பண்ணினியாமே அப்படின்னு கேட்கறது. அதுதான் இங்க வந்து இருந்தான் மன்னோ அப்படியே போய் உள்ள அடைஞ்சுட்டான் இல்லையா அப்படின்னு சொல்றாரு அவர். பண்ணன் அவன், பண்ணவன் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேரு. பண்ணாகி இருப்பவன் அவன், பண்ணான இசையாகவும் இருக்கக்கூடியவன், இசையினுடைய பொருளாகவும் இருக்கக்கூடியவன், கவிதையாகவும் இருக்கக்கூடிய எல்லாமாக இருக்கக்கூடியவன் பண்ணவன். அனாதீன தனக்கு ஒரு முதல் இல்லாத, எப்ப தோன்றித்துன்னு சொல்ல முடியாத அப்பேற்பட்ட ஒரு லிங்கமானது அது சோமசுந்தர பெருமான். அந்த மா நீரால்
நீரால் அந்தி அந்தி ஆதியோர் விதியார் சோமசுந்தரன் முடி மேலாட்டி துகளர பூஜையாற்றி சிந்தையில் விழைந்த வெல்லாம் அடைந்தனர் செம்பொற் கஞ்சம் வந்தவாய் இது அத்தீர்த்த மகிமையும் உரைப்ப கேள்மின். அந்த மா நீரால் நந்தியாதியோர் அங்க நீரால் நந்தி ஆதியோர் அந்த மா நீரால் நந்தி ஆதியோர் விதியார் சோமசுந்தரன் முடிமேல் ஆட்டி துகளர பூஜையாற்றி சிந்தையில் விளைந்த எல்லாம் அடைந்தனர் செம்பொற் கஞ்சம் வந்தவாறு இது அத்தீர்த்த மகிமை வந்தவாறு இது அத்தீர்த்த மகிமை தீர்த்த மகிமையும் உரைப்ப கேளு. இந்த தீர்த்தத்துடைய மகிமையும் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். ஏற்கனவே இது என்ன தருண் நான் சொல்லிட்டார். இப்ப யார் சொல்றா இத இந்த கதையை சொல்லக்கூடிய அகஸ்தியர்ல அவர் வந்து மற்றவாளுக்கெல்லாம் சூதமுனிவர் சொல்றார் இந்த கதையை. அகஸ்தியர் சொன்னது முருகன் அகஸ்தியருக்கு சொன்ன கதை. அதாவது சூதமுனிவர் வந்து மற்றவாளுக்கெல்லாம் சொல்றார். இது மகாபாரதம் மாதிரியும் பாகவதம் மாதிரியும் அப்படியே வருது. அவர் இவருக்கு சொன்னார், என்ன சொன்னாங்க, அவர் யாருக்கு எப்படி சொன்னார், இப்படி உள்ளுக்குள்ள அப்படி சொல்ற மாதிரி வருது. இது நந்தி தேவர் முதலான தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா அந்த பெரிய தீர்த்தத்துல புண்ணிய தீர்த்தத்துல எல்லாரும் எப்படி விதிப்படி எப்படி நீராடணும், குளத்துல மூழ்கி இருந்து ஸ்நானம் பண்றது கூட சில விதிகள் இருக்கு. அது கூட முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துல வந்து நல்லா மூக்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள மூழ்கி உடம்பு முழுக்க தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி மூழ்கி எழுந்து அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணி இப்படி நிறைய விதிமுறைகள் தான் இருக்கு. எப்படி பண்ணணுமோ அப்படி ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு. அப்படி வந்து ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து சோமசுந்தர பெருமானுடைய முடிவு அந்த லிங்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தரர் இருக்காரு, அவர் தலைமையில இந்த தீர்த்தத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி குற்றமில்லாமல் பூஜை செய்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் அவர் வந்து சுவாமிக்கு எப்படி விதிப்படி எப்படி பூஜை பண்ணணுமோ முன்னோர்கள் எந்த வழி வகுத்து வச்சிருக்காளோ எந்த நம்ம இருக்கல திருமுறைகள்லாம் பாடுறது. திருமுறைகள்லாம் பின்னாடி வந்தது தானே. முதல்ல இருந்து ஆதியாக அனாதியாக இருப்பது வேதம் தானே. அந்த வேதத்திலேருந்து எடுத்து சொல்லி சிவபெருமானுக்கு ருத்ரம் சமகாதிகள்லாம் சொல்லி அவருக்கு பூஜையை பண்ணி இந்த பூஜை பண்றதுனால என்னாச்சு, முதல்ல குளிச்சு சுத்தம் பண்ணிட்டா அந்த நீரை வந்து ஒரு குடத்துல எடுத்துன்னு வர எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் ருத்ரம்லாம் சொல்லி அபிஷேகம்லாம் பண்றான். அபிஷேகம்லாம் செஞ்ச அப்புறம் பூஜை பண்றான், குற்றமில்லாத பூஜை பண்றான். பூஜை பண்ண அப்புறம் வந்து நைவேத்தியம் சுவாமிக்கு வந்து சோடசோபச்சாரம் பண்றான். நம்ம கபாலீஸ்வரர் கோவில் எல்லாம் கூட பார்க்கலாம், இல்லை பெரிய பெரிய கோவில் எல்லாம் பார்க்கலாம். சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் முடிஞ்ச அப்புறம் அபிஷேகத்துக்கு எத்தனையோ விதமான ஒரு 5, 7, 9, 11, 13 இப்படி நிறைய அந்த கணக்குல நிறைய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் ஒரு விதிமுறைகள் இருக்கு. நம்ம மாதிரி இஷ்டத்துக்கு எது கையில கிடைக்கிறதோ அதை அபிஷேகம் பண்ணக்கூடாதான். எதுக்கப்புறம் எது பண்றது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறை பிரகாரம் அபிஷேகத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமிக்கு அலங்காரங்கள் வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பித்து மேல பூவால மாலையால் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவசங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகா அதை பண்ணி அதை பார்த்த உடனே கன்னத்துல போட்டுக்கிற மாதிரி ஆஹா அப்படின்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பூஜை எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி பூஜை பண்ணி அஷ்டோத்திரமும் சகஸ்ரநாமமும் சொல்லி பூஜை பண்ணி அவெல்லாம் என்ன பண்றான்னா அவ மனசுல என்ன விரும்புறாளோ அதெல்லாம் அவ கூட சொல்லுவா இல்லையா. கடைசியில சொல்லும்போது பகவானுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம விரும்புறோமோ எல்லாம் நீங்க வந்து சங்கல்பம் பண்ணிங்கோ, உங்களுடைய கோத்திரம் பேர் சொல்லுங்கோ, பேர் சொல்லுங்கோ, நட்சத்திரம் பேர் சொல்லுங்கோ, உங்களுக்கு என்ன மனசுல இஷ்டமோ அதை விரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கணும் உங்க சார்பாக நானும் இந்த பூவால அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு பண்றா இல்லையா. இப்படி எல்லாத்தையும் சொல்லி இவெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அவ மனசுல என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை எல்லாம் இவ அடைஞ்சாலாம். அந்த பரமேஸ்வரன் எதுவுமே அப்பழுக்கில்லாத எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றார். அப்படி எல்லாம் தங்கள் மனசுல என்னத்தெல்லாம் விரும்பினாரோ அத்தனையும் பெற்றார்கள்.
இதுதான் இந்த பொற்றாமரை குளத்தினுடைய தீர்த்தத்துடைய வரலாறாகும். இந்த இந்த தீர்த்தம் எப்படி வந்தது, இதனுடைய பெருமை என்ன, அந்த பெருமையை பரமேஸ்வரன் வாயாலே சொல்ல கேட்டோம். அதை கேட்டு எப்படி நந்திதேவர் முதலானவர்களும் அந்த சிவ கணங்களும் மூழ்கி இருந்த அதுல இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த மூலலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகளை பண்ணி தன் மனசுல என்னென்னலாம் விரும்பினார்களோ அது எல்லாத்தையும் அப்பழுக்கல்லாமல் வழுவாது பெற்றார்கள். இதுதான்பா இந்த பொற்றாமரை தீர்த்தத்துடைய வரலாறுன்னு சூத்த முனிவர் சொல்றார். அந்த தீர்த்தத்துடைய பெருமையெல்லாம் வேற சொல்ல போற. இதுக்கு இன்னும் என்னென்ன பெருமையெல்லாம் இருக்கு. பலன் சொல்லியாச்சு, எப்படி வந்ததுன்னு சொல்லியாச்சு. இந்த தீர்த்தத்தினால அதனுடைய பெருமை அருமை பெருமைகள்லாம் என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்ற. நாம இதுக்கு பதமான அர்த்தத்தையும் மேற்கொண்டு இதனுடைய பெருமையும் அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.